சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இது போட்டித் தேர்வு எக்ஸிபிஷன் நடத்தக்கூடியது முழுக்க இலவச பயிற்சி நிமிடம். டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஎன்எஸ்ஆர்பி, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்ஜிடி, பிடி போன்ற அனைத்து விதமான போட்டித்திற்கும் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட், ஃப்ரீ ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் வழங்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தினமும் இரவு 7 மணிக்கு டெட், எஸ்ஜிடி, பிடி ஆசிரியர் தகுதி தேர்வு நியமன தேர்வு போன்ற போட்டிக்கு தயாராகக்கூடியவங்களுக்காண்டி இரவு 7 மணிக்கு தமிழ் தேர்வு நடத்துறோம். இதோட ஷெட்யூல் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனுக்கு பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் தமிழ் தேர்வு 3 தேர்வு நடந்திருக்கு. ஸோ அதையும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ நீங்க வந்து ஷெட்யூல் படி படிச்சு ப்ரிப்பேர் ஆயிட்டு டெய்லி இரவு 7 மணிக்கு வந்துடணும். சப்போஸ் அந்த டைம்ல மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க வந்து பிளேலிஸ்ட்லயும் உங்களுக்கு ரன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம், அதுலயும் இருக்கும். அதே மாதிரி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா உங்க நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்க பேப்பர் பென் இல்லைன்னா நோட்டு, நான் ஏற்கனவே போட சொல்லியிருந்தேன், நோட் போட்டவங்க நோட் எடுத்துக்கோங்க, பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு டேட் போடுங்க, டே போடுங்க. அதே மாதிரி டெஸ்ட் நம்பர் 4, டெஸ்ட் நம்பர் 4ல என்ன படிச்சீங்க? 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் முடிச்சாச்சு. 6ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவத்துல உள்ள முதல் இயல், அதுதான் இயல் 4. ஓகேவா? ஒவ்வொரு டெஸ்டும் முடியும் போதும் இயல் நான் மென்ஷன் பண்ணுவேன், பருவத்தையும் மென்ஷன் பண்ணுவேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாமா? ரெடியா? கொஸ்டின் நம்பர் போட்டுக்கோங்க. கேள்வி 1, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ரிப்பீட் பண்றேன். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ மூதுரை, ஆப்ஷன் பி கொன்றை வேந்தன், ஆப்ஷன் சி நல்வழி, ஆப்ஷன் டி ஆத்திச்சூடி. ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் ஆன்சர் பண்ண எல்லாத்தையுமே நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லாருமே ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா வந்து டிராவல் பண்ணணும். ஒரே டயத்துல டிராவல் பண்ணா சக்சஸ் வேகமா அடைய முடியும். ஸோ நான் கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு ஆப்ஷன் சொல்லும் போதே நீங்க ஆன்சர் தட்டி விட்டுட்டே இருக்கணும். நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை காதுல கேட்டுட்டே இருக்கணும். அப்பதான் இதே உங்களுக்கு ஸ்பீடு, அதே மாதிரி கான்சென்ட்ரேஷன், கன்சிஸ்டன்சி எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்லயே வரும். ஓகேவா? ஸோ சேம் எக்ஸாம் பேட்டர்னை ஃபாலோ பண்றோம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் பார்க்கலாமா? மூதுரை. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், மூதுரை. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. லாஸ்ட்ல டோட்டல் மார்க் சொல்லணும். ஓகேயா? ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பாடியவர் யார்? ஃபர்ஸ்ட் நூல் கேட்டிருந்தோம், மூதுரை கரெக்டா ஆன்சர். ஓகேயா? இப்ப அதே வரி கொடுத்துட்டு அவங்க என்ன கேக்குறாங்கன்னா யார் பாடினது? ஆப்ஷன் ஏ ஔவையார், ஆப்ஷன் பி கபிலர், ஆப்ஷன் சி கம்பர், ஆப்ஷன் டி பரணர். ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க, தட்டி விடுங்க, ஃபாஸ்டா தட்டி விடுங்க. ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. டெய்லி ஒரு இயல் படிக்கணும் போதும். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே டெஸ்ட் போட ஆரம்பிச்சிருவோம். அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஒரு இயல் ஆட் ஆகும். டைம் ஷார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ ஔவையார். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பாடலை பாடியவர் ஔவையார். எதுல பாடினாங்க? மூதுரையில. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். தேசம் என்பதன் பொருள் என்ன? தேசம் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ பூமி, ஆப்ஷன் பி நாடு, ஆப்ஷன் சி உலகம், ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை. ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. தேசம் என்பதன் பொருள் என்ன? தட்டி ஒண்ணு ஃபாஸ்டா தட்டி ஒண்ணு. தட்டுறோம் தூக்குறோம், அதான் உங்க மைண்ட்லயே இருக்கணும். இதை விட பெரிய மோட்டிவேட்டே கிடையவே கிடையாது. வேஸ்டா ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த உங்களால அந்த லைவுக்கு மேக்சிமம் வர பாருங்க. அதுதான் கன்சிஸ்டன்சி பவர். கன்சிஸ்டன்சி அந்த டயத்துக்கு ஒன்று என்ன வேலை இருந்தாலும் சரி, ஒருவேளை தவிர்க்க முடியாத வேலைகளா இருந்துச்சுன்னா நீங்க உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த டைம்ல நீங்க பார்த்து லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் பார்க்கலாமா? நாடு. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்ல டோட்டல் பண்ணி மார்க்ஸ் சொல்லணும். ஓகே, ஃபோர்த் கொஸ்டின், மூத்தோர் கூறும் அறிவுரை என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்பாங்க, அல்லது அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, ரெண்டு விதமா கேட்பாங்க. ஓகேவா? ரிப்பீட்டட் கொஸ்டின், மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ல இதுவும் ஒண்ணு. மூத்தோர் கூறும் அறிவுரை என அழைக்கப்படுவது எது அல்லது அழைக்கப்படும் நூல் எது, ரெண்டு மாதிரி கேட்பாங்க. ஆப்ஷன் ஏ மூதுரை, ஆப்ஷன் பி நல்வழி, ஆப்ஷன் சி கொன்றை வேந்தன், ஆப்ஷன் டி ஆத்திச்சூடி. ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க, தட்டி விடுங்க ஃபாஸ்டா. இதே டைம் தான் எக்ஸாம்லயே ஆகும், சேம் இதே டைம், இவ்வளவுதான் டைம் இருக்கும். நீங்க அதுக்குள்ள ஷேர் பண்ணணும், நான் இங்க ஆப்ஷனை தட்டி விட சொல்றேன். சேம் டைம் தான். ஆன்சர் பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் பார்த்துடலாமா? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஒரே கொஸ்டின்ல உட்காந்துட்டு இருக்காதீங்க. டக்குன்னு என்ன தோணுதோ தட்டி விடுங்க. நீங்க படிக்கிறீங்களோ படிக்கலையோ, எதுல படிக்கிறீங்களோ எதுல வேணாலும் படிச்சுக்கோங்க. டெஸ்ட் நீங்க லைவுக்கு வந்து அட்டென்ட் பண்ற மாதிரி பாருங்க. ஆன்சர் பார்க்கலாமா? மூதுரை ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்து 5வது கேள்வி, மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆப்ஷன் ஏ 32, ஆப்ஷன் பி 31, ஆப்ஷன் சி 41, ஆப்ஷன் டி 30. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஏ பி சி டி? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? இதுல வேற எல்லாத்துக்குமே நிறைய டவுட்ஸ்லாம் வருது. ப்ளீஸ் அவாய்ட் unnecessary டாக். அதாவது நம்ம ஏற்கனவே நிறைய நீங்க பேசிட்டே தான் இருப்பீங்க ஒரு நாள் ஃபுல்லா யார்ட்டையாவது. ஸோ இந்த லைவ் டெஸ்ட்ல கூட நீங்க கான்சென்ட்ரேஷனோட டெஸ்ட் தான் அடிக்கணும். என்ன கொஸ்டின் எதுல இருந்து கேட்டிருக்காங்கலாம் திங்கே பண்ணக்கூடாது. நம்ம அதை போய் அங்க கேட்கவே முடியாது எக்ஸாம்ல. எதுல இருந்து கேட்டீங்கன்னு அதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். யூஸ் பண்ணுங்க டயத்தை, கிடைக்கிற கொஸ்டினை பயன்படுத்திக்கோங்க. ஆன்சர் பார்க்கலாமா? 31 ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 31 ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடலை பாடியவர் யார்? ரிப்பீட் பண்றேன், ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடலை பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ மருத காசி, ஆப்ஷன் பி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஆப்ஷன் சி தாராபாரதி, ஆப்ஷன் டி கவிமணி. இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்டா தட்டி விடுங்க. பார்த்தோன்னே தோணும்ல, அது பார்த்தோன்னே தோணும் போது அப்படியே தட்டி விட்டுறோம். ஏ பி எஸ் சி டி? ஃபாஸ்டா தட்டி விடுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஆப்ஷன் பி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்ற பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்கலாம், இல்ல பாடல் வரிகளை பாடியவர் யாருன்னு கேட்கலாம். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்ற பாடலை பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ மருதகாசி, ஆப்ஷன் பி கவிமணி, ஆப்ஷன் சி தாராபாரதி, ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஏ பி சி டி? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தட்டி விடுங்க ஃபாஸ்டா தட்டி விடுங்க. சேம் இதே டைம் தான் ஆகும், டைம் அதிகமாலாம் கொடுக்க மாட்டாங்க, இதே டைம் தான் எக்ஸாம்ல ஆகும். அன்னெசரி டாக்கை அவாய்ட் பண்ணிட்டு, அன்னெசரி பர்சன் அவாய்ட் பண்ணிட்டு எக்ஸாம்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் பார்க்கலாமா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெறி என்பதன் பொருள் என்ன? நெறி என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ வழி, ஆப்ஷன் பி வழி, ஆப்ஷன் சி செல்வம், ஆப்ஷன் டி நன்மை. 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏ பி சி டி? ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாமா?
வழி. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா தான் மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் போலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஃபாஸ்டா எழுதணும். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ரிப்பீட் பண்றேன், மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ மருதகாசி, ஆப்ஷன் பி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஆப்ஷன் சி தாரா பாரதி, ஆப்ஷன் டி முடியரசன். ஏ பி சி டி ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. மக்கள் கவிஞர். டெய்லி டெஸ்ட்டுக்கு வரணும், டெய்லி கரெக்டா அந்த டயத்துக்கு டெஸ்ட்டுக்கு வரணும். ஒரு நாள் வந்துட்டு நான் படிச்சுட்டேன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது, கன்சிஸ்டன்சியே வரணும். ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டான மார்க் கொடுக்கோங்க. அடுத்து 10வது கேள்வி, பாரதிதாசன் யாரை தனது வலது கை என்று புகழ்ந்தார்? ரிப்பீட் பண்ற கொஸ்டின், பாரதிதாசன் யாரை தனது வலது கை என்று புகழ்ந்தார்? ஆப்ஷன் ஏ வாணிதாசன், ஆப்ஷன் பி பிச்சமூர்த்தி, ஆப்ஷன் சி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஆப்ஷன் டி முடியரசன். 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏ பி சி டி தட்டி விடுங்க. தட்டுறோம் தூக்குறோம், தட்டுறோம் தூக்குறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் பார்க்கலாமா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா தான் மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த क्वेश्चन போலாம். 11வது கேள்வி, காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் யார்? ரிப்பீட் பண்ற क्वेश्चन, காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் யார்? ஆப்ஷன் ஏ அண்ணா, ஆப்ஷன் பி பெரியார், ஆப்ஷன் சி நேரு, ஆப்ஷன் டி அம்பேத்கர். 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க फ्रेंड्स. ஆன்சர் பார்க்கலாமா? இதே டைம் தான் எக்ஸாம்ல இருக்கும், அதிகமான டைம் கொடுக்க மாட்டாங்க. எக்ஸாம்ல டைம் ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும், அதுக்குள்ள நம்ம ஷேர் பண்ணோம். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம் फ्रेंड्स. காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் யார்? ஆப்ஷன் பி பெரியார். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க फ्रेंड्स. கன்ஃபியூஷனே வேணாம், சொல்ற ஆன்சர் கரெக்ட் தான், கரெக்டா மார்க் போட்டுக்கோங்க. இது ரிப்பீட்டட் क्वेश्चन. அடுத்து 12வது கேள்வி, கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார் அல்லது போற்றப்படுபவர் யார்? இந்த மாதிரி 2 விதமா கேட்கலாம். கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார் அல்லது போற்றப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸா கேட்கலாம். ஆப்ஷன் ஏ காமராஜர், ஆப்ஷன் பி அண்ணா, ஆப்ஷன் சி திலகர், ஆப்ஷன் டி பெரியார். இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏ பி சி டி? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க फ्रेंड्स. ஆன்சர் பார்க்கலாமா? கருப்பு காந்தி என்று போற்றப்படுபவர் யார்? காமராஜர். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க फ्रेंड्स. அடுத்த क्वेश्चन போலாம். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? ரிப்பீட் பண்ற क्वेश्चन, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? ஏ பி சி டி? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி சரியான பதில், காமராஜர். ஆப்ஷன் சி சரியான பதில், காமராஜர். கரெக்டான மார்க் கொடுக்கோங்க फ्रेंड्स. அடுத்த क्वेश्चन போலாம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन, எங்கு அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் என்ற பெயர் சூட்டப்பட்டது? क्वेश्चन ரிப்பீட் பண்றேன், எங்கு அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் என்ற பெயர் சூட்டப்பட்டது? ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர், ஆப்ஷன் பி சென்னை, ஆப்ஷன் சி நெல்லை, ஆப்ஷன் டி மதுரை. 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க फ्रेंड्स. ஏ பி சி டி? அடுத்தடுத்து உங்களுக்கு டெஸ்ட் ஷெட்யூல் வெளியிட்டே இருப்போம். ஸோ சண்டே ஈவினிங் வெளியிடுவோம் அடுத்த ஷெட்யூல். கம்மிங் சண்டே அடுத்த சப்ஜெக்ட் வெளியிடுவோம். ஆன்சர் பார்க்கலாமா?
மதுரை. ஆப்ஷன் டி தான் சரியான பதில், மதுரை. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 15வது கேள்வி, காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது? கொஸ்டின் ரிப்பீட் பண்றேன். காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1976, ஆப்ஷன் பி 1977, ஆப்ஷன் சி 1978, ஆப்ஷன் டி 1979. இது இயர்னால கரெக்டா பார்த்தோன்னே டக்குன்னு இது ஞாபகம் போட்டு விடுங்க. தட்டி விடுங்க ஃபாஸ்டா. ஏயா பியா சியா டியா? இவ்வளவுதான் டைம் இருக்கும், எக்ஸாம்லயும் இவ்வளவுதான் டைம் இருக்கும். ஃபாஸ்டா போறோம் ஸ்லோவா போறோம்ல யோசிக்கவே தேவையில்லை. எக்ஸாம்லயும் இவ்வளவு சேம் இதே டைம் தான் இருக்கும். 2 டைம்ஸ் நம்ம கொஸ்டின் ரீட் பண்ண முடியும், ஆப்ஷன் போதானே ஷேர் எடுக்க முடியும், அவ்வளவுதான். ஆன்சர் பார்க்கலாமா? 1976 ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் போலாம், டைத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். 16வது கேள்வி, காமராஜருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ள இடம் எது? கொஸ்டின் ரிப்பீட் பண்றேன். காமராஜருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ள இடம் எது? ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி நெல்லை, ஆப்ஷன் சி விருதுநகர், ஆப்ஷன் டி கன்னியாகுமரி. 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. தட்டி விடுங்க. ஏயா பியா சியா டியா? தட்டுறோம் தூக்குறோம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். டைத்தை வேஸ்ட் பண்ண கூடாது. காமராஜர் மணிமண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? क्वेश्चन ரிப்பீட் பண்றேன். காமராஜர் மணிமண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? எந்த வருஷம் பாருங்க. ஏஆ பியா சிஆ டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. பார்த்தோன்னே தோன்ற அந்த ஆன்சரை பண்ணுங்க. படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எல்லாமே மிங்கிள் பண்ணி தான் கேட்கிறோம். சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை கவர் பண்ணி தான் கேட்கிறோம். பிளஸ் ரிப்பீட்டட் क्वेश्चन ஆட் பண்ணிருக்கோம், ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन ஆட் பண்ணிருக்கோம். ஒரு யூனிட்ல இருந்து என்னெல்லாம் கேக்குறாங்க அதெல்லாம் கவர் பண்ணி தான் கேட்கிறோம். ஆன்சர் பார்க்கலாமா? 2000. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். 2000. ஆன்சர் கரெக்டா தான் மார்க் கொடுக்கோங்க. அடுத்த क्वेश्चन, ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் உள்ள நாடு எது? क्वेश्चन ரிப்பீட் பண்றேன். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் உள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி சீனா, ஆப்ஷன் சி இலங்கை, ஆப்ஷன் டி சிங்கப்பூர். 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? தட்டி விடுங்க. ஏஆ பியா சிஆ டியா? ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? சீனா. ஆப்ஷன் பி தான் சரியான பதில், சீனா. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन, 19வது கேள்வி, சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 2ஆம் தளத்தில் உள்ள நூல்கள் யாவை? சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 2ஆம் தளத்தில் உள்ள நூல்கள் யாவை? ஏஆ பியா சிஆ டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சென்னையில அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குங்கிறாங்க. அதுல 2ஆம் தளத்து செகண்ட் ஃப்ளோர்ல எந்த நூல்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு இயல் படிக்கணும். டெய்லி இரவு 7 மணிக்கு உங்களுக்கு டெஸ்ட். இது வந்து தமிழ் டெஸ்ட். ஸோ இது வந்து நல்ல 99% கவர் ஆயிடும். கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். இது நீங்க ரெகுலரா அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் தமிழ்ல ஃபுல் மார்க். அதாவது 30க்கு 30 உங்களுக்கு தான். தனியா தூக்கி எடுத்து வச்சிடலாம். ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் பி தான் சரியான பதில், தமிழ் நூல்கள். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா அந்த மார்க் கொடுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்க்கலாம். 20வது கேள்வி, சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஆசிய கண்டத்திலேயே எத்தனையாவது பெரிய நூலகம்? ஆசிய கண்டத்திலேயே எத்தனையாவது பெரிய நூலகம்? ஏஆ பியா சிஆ டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. 20வது கேள்வி வந்துட்டோம். டைத்தை வேஸ்டே பண்ணக்கூடாது. ஏன்னா சேம் டைம் தான் உங்களுக்கு எக்ஸாம்ல ஆகும். சேம் டைம், இதே டைம் தான் எக்ஸாம்ல ஆகும்.
பார்த்தோன்னே தட்டி ஏஆ பிஆ சிஆ டிஆ ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? இரண்டாவது பெரிய நூலகம். அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா தான் மார்க் கொடுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்க்கலாம். 21வது கேள்வி, அதாவது 21. இந்திய நூலக அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஏ பி சி டி? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும், சோ அதான் விட்டுருக்கேன். ஏ பி சி டி ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 22வது கேள்வி 22. சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எது? क्वेश्चन ரிப்பீட் பண்றேன். சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எது? அண்ணா விருது ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி பெரியார் விருது, ஆப்ஷன் சி அம்பேத்கர் விருது, ஆப்ஷன் டி ரங்கநாதன் விருது. ஏ பி சி டி ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தோன்னே டக்குன்னு தட்டி விட்டுறாங்க, டயத்தை வேஸ்டே பண்ண கூடாது. டெய்லி ஒரு ரியல் படிச்சுட்டு வந்துடணும். ஒரு நாள் படிக்கலையா, டெஸ்ட் நாளைக்கு அட்டன் பண்ணிக்கலாம்னு விட்டுறாதீங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க, நாளைக்கு கூட நீங்க படிச்சுக்கோங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணணும், அந்த கன்சிஸ்டன்சி வரணும். ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் டி தான் சரியான பதில், ரங்கநாதன் விருது. கரெக்டா இந்த மார்க் கொடுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ரங்கநாதன் விருது. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். 23வது கேள்வி. மார்க் போட்டே வாங்க, லாஸ்டா டோட்டலா எவ்வளவு மார்க் எடுத்தீங்கன்னு சொல்லணும். 23வது கேள்வி. ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை எவ்வாறு அழைக்கிறோம்? இலக்கண பகுதி வந்தாச்சு. ஆப்ஷன் ஏ இணை எழுத்துக்கள், ஆப்ஷன் பி மெய் எழுத்துக்கள், ஆப்ஷன் சி உயிர் எழுத்துக்கள், ஆப்ஷன் டி சார்பு எழுத்துக்கள். ஏ பி சி டி ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாமா? பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை என்ன சொல்றோம்? ஆப்ஷன் ஏ இணை எழுத்துக்கள். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். 24வது கேள்வி. தமிழ் எழுத்துக்களில் எதற்கு மட்டும் இணை எழுத்துக்கள் இல்லை அப்படின்னு கேக்குறாங்க. ரிப்பீட் பண்ற क्वेश्चन. தமிழ் எழுத்துக்கள்ல எதற்கு மட்டும் இணை எழுத்துக்கள் இல்லை? ஏ பி சி டி? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க, தட்டி விடுங்க ஃபர்ஸ்ட். ஏ பி சி டி ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? சேம் இதே 10th எக்ஸாம்லயே ஆகும். ஆயுத எழுத்து ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 25வது கேள்வி வந்தாச்சு. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார். அத்துடையார் அப்படி வரும், அக்கனா வரும். அத்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ரிப்பீட் பண்ற क्वेश्चन கவனமா கவனிங்க. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது. ஏ பி சி டி? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் ஏ கார் 40, ஆப்ஷன் பி நாலடியார், ஆப்ஷன் சி பழமொழி 40, ஆப்ஷன் பழமொழி 400 வரும். பழமொழி 400 பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. பழமொழி 400. ஆப்ஷன் டி களவழி 40. இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. ரீட் பண்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ரிப்பீட்டட் क्वेश्चन, அதனால தான் எடுத்திருக்கோம். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆப்ஷன் சி சரியான பதில், பழமொழி 400. பழமொழி 400. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா அந்த மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த क्वेश्चन போலாம். ஆற்றுணா வேண்டுவது இல் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது?
ஆற்றுணா வேண்டுவது இல் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ பழமொழி 400, ஆப்ஷன் பி நாலடியார், ஆப்ஷன் சி கார் 40, ஆப்ஷன் டி களவழி 40. இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆற்றுணா வேண்டுவது இல் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஈவம் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் பார்க்கலாமா? டெய்லி டெஸ்ட்டை கண்டினியூஸா எழுதணும். டெஸ்ட் நோட்டே போட்டுருங்க. ஆன்சர் பார்க்கலாமா? பழமொழி 400 ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா தான் மார்க் கொடுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். 27வது கேள்வி வந்தாச்சு. இம் என்ற இணை எழுத்து யாது? இம் அப்படிங்கிற மெய்யெழுத்துக்கு இணை எழுத்துக்கள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இம்முக்கு இணை எழுத்து என்ன? அதான் கண்டென்ட். ஏ பியா சி டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. இதெல்லாம் 2 or 3 டைம்ஸ் கேட்ட கொஸ்டின் டெட்ல. அதே மாதிரி எலிஜிபிலிட்டி, போட்டி தேர்வுல எலிஜிபிலிட்டி கேட்பாங்களா, அதுல இலக்கணத்துல இதுதான் கேட்பாங்க. இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இலக்கண பேசிக் போயிடுவாங்க. ஏன்னா இலக்கணம் தெரியும்னு கண்டு அந்த எலிஜிபிலிட்டி வைக்கிறாங்க. ஓகேயா? பார்க்கலாமா? இப்பு ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா தான் மார்க் போட்டுக்கோங்க. இப்பு. அடுத்தடுத்து உங்களுக்கு பாடங்களும் நடத்தப்படும். முதல்ல வந்து தேர்வு எழுதுங்க, படிச்சுட்டு எழுதுங்க. முதல்ல எல்லாத்துலயும் டெஸ்ட் முடிங்க. நோட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து கொடுப்போம். 28வது கேள்வி. காமராஜர் பிறந்த நாள் எது? ஆப்ஷன் ஏ ஜனவரி 15, ஆப்ஷன் பி ஜூன் 15, ஆப்ஷன் சி ஜூலை 15, ஆப்ஷன் டி ஆகஸ்ட் 15. ஏ பியா சி டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. காமராஜர் பிறந்த நாள் எது? இதெல்லாம் அடிச்சு தோச்ச கொஸ்டின். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னாலே இதெல்லாம் வந்துடும். ஆன்சர் பார்க்கலாமா? ஜூலை 15. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஜூலை 15. ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டு கரெக்டான மார்க் கொடுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அவ்வளவுதான். மார்க் எவ்வளவு டோட்டலா நீங்க சொல்லணும். தமிழகத்தின் பழமையான நூலகம் எது? கண்டினியூஸா எழுதுறவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் ஃபர்ஸ்டே சொல்லணும்னு நினைச்சேன், டெஸ்ட்ல மறந்துட்டேன். நான் ரிப்பீட் பண்ற கொஸ்டினை கம் பேக் கொஸ்டின் பார்த்துருங்க. தமிழகத்தின் பழமையான நூலகம் எது? ஆப்ஷன் ஏ பி சி டி 4 கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? சரஸ்வதி மகால் நூலகம் ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா தான் மார்க் கொடுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரஸ்வதி மகால் நூலகம். அடுத்து 30வது கேள்வி, லாஸ்ட் क्वेश्चन வந்தாச்சு. வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எது? வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன் ஏ மூதுரை, ஆப்ஷன் பி நான்மணி கடிகை, ஆப்ஷன் சி இன்னா 40, ஆப்ஷன் டி நாலடியார். இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபாஸ்டா தட்டி விடணும். ஃபாஸ்டா பார்த்தோன்னே ஸ்கிரீன்ல பார்த்தோன்னே ஆன்சர் தெரிஞ்சா டக்குன்னு தட்டி விட்டுருங்க. தட்டுறோம் தூக்குறோம். நான் இப்ப சொல்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்ப புரியனாலும் எக்ஸாம்ல நல்லா புரியும். 99% 100% நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க. கன்சிஸ்டன்சியா நீங்க டெஸ்ட் இருந்தா மட்டும்தான் உங்களால கிளியர் பண்ண முடியும். டைம் கன்சூமிங், அப்புறம் கான்சன்ட்ரேஷன், ரீடிங் பவர் எல்லாம் உங்களுக்கு அப்பதான் வரும். அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ், நம்ம அவ்வளவு ஸ்கில்ஸ் நம்ம படிக்கிறோம்ல, எல்லாம் அப்பதான் வரும். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எது? நாலடியார். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா தான் மார்க் கொடுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டெஸ்ட் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு நம்ம என்ன டெஸ்ட் எழுதணும்? 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் லாங்குன்னு சொன்னேன். அதாவது 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் புக்ல ஃபர்ஸ்ட் யூனிட் எழுதிருப்பீங்க. நாளைக்கு என்ன படிக்கணும்னா 6th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல செகண்ட் டேர்ம்ல இயல் 5, அதாவது இயல் 2 படிப்பீங்க. கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இயல் 5னா அப்படியே கண்டினியூஸா எடுத்து வச்சுக்கோங்க. 2ஆம் பருவத்துல உள்ள 2வது இயர். நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இயல் 5. சரியா? மொத்தமா தான் நீங்க பார்க்கணும். மொத்தமா எத்தனை இயல் இருக்கு
அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா படிக்கணும். சரியா? ஓகே, டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஷெட்யூல் பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ 6ஆம் வகுப்பு தமிழ்ல இயல் 5 நாளைக்கு படிச்சுட்டு வந்துருங்க. இது ஒரு லைவ் டெஸ்ட். இது உங்களுக்கு தினமும் இரவு 7 மணிக்கு நடைபெறும். இது வந்து அனைத்து வகையான போட்டித்திற்கும் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட், ஃப்ரீ ஆன்லைன் மெடிஸ் வழங்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இது உங்களுடைய சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டிஎன்எஸ்ஆர்பி, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி போன்ற அனைத்து போட்டித்திற்கும் ஃப்ரீயாவே நம்ம வழங்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. தினமும் இரவு 7 மணிக்கு தமிழ் லைவ் டெஸ்ட் ஷெட்யூல் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. நாளைக்கு என்ன படிச்சுட்டு வந்தோம்? 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எவ்வளவு டெஸ்ட்ல மார்க் எடுத்தீங்கன்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. நாங்க நோட் பண்ணிட்டே இருக்கோம். அண்ட் தொடர்ந்து தேர்வு எழுதுறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட், நீங்க வெற்றி பெறுவதற்கு. பை ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்ல பார்க்கலாம்.